சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் வீட்டை இளைஞர்கள் சிலர் முற்றுகையிட முயற்சி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முற்றுகையிடச் சென்ற தமிழ் மாணவர் மன்ற இளைஞர்களை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்திருப்பதாகவும் தற்போதைய அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் பாண்டியன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தவிக தலைவரும் நடிகருமான விஜயின் வீட்டிற்கு ஏற்கனவே பலத்த போலீஸ் பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு அங்கு இன்று காலையில் கூட சிஆர்பிஎஃப் வீரர்கள் நேரில் சென்று அங்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்தான அந்த ஆய்வுகளை எல்லாம் கூட மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தவிக மாவட்ட செயலாளர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படுவது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தவிக தலைவரும் நடிகருமான விஜயின் வீட்டை இளைஞர்கள் சிலர் முற்றுகையிட இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜய் தன்னுடைய நீலாங்கரை வீட்டில் இருந்து வருகிறார். அங்குதான் ஆலோசனையில் கூட ஈடுபட்டிருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. இந்த சூழலில் ஏராளமான போலீசார் அவங்களுக்கு குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அங்கு தமிழ் மாணவர் மன்றத்தை சார்ந்த சில இளைஞர்கள் திடீரென முற்றுகையிட கூட்டமாக வந்து கோஷம் எழுப்பியதை கண்ட காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இளைஞர்களை அந்த கலைந்து செல்லுமாறு அவர் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட்டு அந்த இளைஞர்கள் கலைந்து சென்றிருக்கிறார்கள். திடீரென விஜயின் வீட்டை முற்றுகையிடும் என்ற இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன். சாமானியன் இலக்கியமா